இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அப்போ ஆங்கிலேயர்கள் நம்ம பாரத தேசத்தை ஆண்டிக்கிட்டு இருந்தாங்க. யாரெல்லாம் அவங்களுக்கு எதிராக புரட்சி பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்கள எல்லாரையுமே ஒரு நாத்தம் பிடிச்ச ஜெயில போட்டுட்டு இருந்தாங்க. இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த வெள்ளைக்காரனுக்கே அடிமையா வாழ்றது? நாம உள்ள வந்து 14 வருஷம் ஆச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வெளியே போயிடுவோம். வெளியே போய் நாம என்ன பண்றது? நான் முதல்ல போய் என் பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் பார்க்கணும். என் பொண்ணு பெரிய மனுஷா வேற ஆயிருப்பா. 14 வருஷமா நான் அவங்கள பார்க்கவே இல்லை. கமல் அப்புறம் கரியா ஆங்கிலேயர்களோட பொய்யான குற்றச்சாட்டுனால கைதாயிட்டாங்க. முழுசா 14 வருஷம் ஜெயில இருந்ததுக்கு அப்புறம் கடைசியா அவங்க 2 பேருக்கும் விடுதலை கிடைச்சது. 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. இங்க இருந்து நல்ல பாடம் கத்திருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். நாம மறுபடியும் சந்திக்கிற நிலைமை வரவே கூடாது. கமல் அப்புறம் கரியா ஜெயில இருந்து விடுதலை ஆனதுமே நேரா வீட்டுக்கு போனாங்க. 2 பேரும் ஒரே கிராமத்துல வசிக்கிறவங்க. கமல் தன்னோட குடும்பத்தையும் அப்புறம் தன்னோட பொண்ணு வித்யாவையும் பார்க்கறதுக்கு ஆவலா இருந்தாரு. அவரு தன்னோட வீடு இருக்கிற இடத்துக்கு போனதுமே அந்த இடத்துல பார்த்தா வெறும் உடைஞ்சு போன கட்டிடம் மட்டும்தான் இருந்தது. சுஷ்மா, பாயல், நீங்க 2 பேரும் எங்க? நான் வந்திருக்கேன் பாருங்க. இப்படியே நிறைய வாட்டி கூப்பிட்டும் கூட அந்த இடத்துக்கு யாருமே வரல. அப்போதான் அதே ஊர்ல இருக்கிற கும்மட் மாமா கமல் கிட்ட இப்படி சொன்னாரு. யாருப்பா நீ யாரோ தேடி வந்திருக்க? நீங்க குமக்கட் காக்கா தானே? வயசாயிடுச்சு உங்களுக்கு? என்ன தெரியுதா? நான் கமல். இன்னைக்கு தான் ஜெயில இருந்து வந்திருக்கேன். அட கமலா, வா வா கமல். எப்படி இருக்கு கண்ணு? அதெல்லாம் விடுங்க, நீங்க சொல்லுங்க. என் மனைவியும் பொண்ணும் எங்கன்னு அவங்கள பார்க்கணுங்கிற எதிர்பார்ப்புல வந்திருக்கேன். உன்கிட்ட நான் எப்படி சொல்றது? நீ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் உன் குடும்ப நிலைமை சரியில்லை. அப்புறம் சுஷ்மா வேற வழி இல்லாம வீட்டு வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சா. அப்புறம் உன் பொண்ணு நிறைய படிக்கணும்னு நினைச்சா. கடவுள் என் குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டமான நிலைமையை கொடுத்துட்டாரு. நான் இப்ப என்ன பண்ண? எங்கேயாவது அவங்க நிம்மதியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா எங்க அவங்க? உன் பொண்ணும் மனைவியும் நம்ம கிராமத்துல உள்ள வனப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் சுஷ்மா மரங்களை வெட்டி பொழப்பு நடத்திட்டு இருக்கா. போய் அவங்கள பாரு. அந்த கும்மட் மாமா சொன்னதை கேட்டு கமல் தன்னோட குடும்பத்தை பார்க்கறதுக்காக காட்டு நோக்கி போனாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தன்னோட குடும்பத்தோட மோசமான நிலைமைய பார்த்து கமலோட கண்கள் ஒரேடியா கலங்கிடுச்சு. சுஷ்மா, நான் வந்திருக்கேன் பாரு. வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். நீங்க இப்ப வந்திருக்கீங்களா? இப்போ நமக்குன்னு எந்த குடும்பமும் இல்லை. இப்போ நாம அங்க போய் என்ன செய்யறது சொல்லுங்க? அந்த இடத்துல சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் இல்லை, அப்புறம் நிம்மதியா இருக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. நீ இதை பத்தி கவலைப்படாத. நீ என் கூட வந்துரு. பயலையும் கூட்டிட்டு வா. இல்லப்பா, எனக்கு உங்களை அப்பான்னு சொல்றதுக்கு கூட வெக்கமா இருக்கு. எல்லாருமே எங்களை பயங்கரமா கேவலப்படுத்தினாங்க. அதனாலதான் எங்களோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. நீங்க ஏதாவது சாதிச்சதுக்கு அப்புறமா இங்க திரும்ப வாங்க. தன்னோட குடும்பம் உடஞ்சு போயிருக்குன்ற விஷயத்த கமல் புரிஞ்சுக்கிட்டாரு. அவரை நொந்து போய் எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பிட்டாரு. நேரா கரியா கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. எனக்கு புரியுது நண்பா. நாட்டுக்காக ஜெயிலுக்கு போனோம். இந்த நாடு நமக்கு என்ன திரும்பி பண்ணுச்சு? ஏன் நம்ம வேலை தேடக்கூடாது? அப்படி இப்படின்னு தேடுனா அட்ரஸ் எழுதுற வேலையாவது கிடைக்கும்ல. கமல் அப்புறம் கரியா நிறைய இடங்கள்ல வேலை கேட்டாங்க. ஆனா அவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததால அவங்களுக்கு எங்கேயும் வேலை கிடைக்கல. எல்லா மூல முடுக்கெல்லாம் தேடியாச்சு, எங்கேயும் வேலை கிடைக்கல. வா, நம்ம போகலாம். அங்க ஒரு உணவகம் எனக்கு தெரியும். வா, அங்க போகலாம். அங்க எதுவும் வேலை கிடைக்குமான்னு பார்க்கலாம். கமல் அப்புறம் கரியா அந்த இடத்துக்கு போய் வேலை கேட்க முயற்சி செஞ்சாங்க. அப்போ அந்த இடத்தோட ஓனர் இப்படி சொன்னாங்க. போங்க இங்க இருந்து. உங்களை மாதிரியான திருடங்களை நம்ப முடியாது. நீங்க என்கிட்டயே திருட்டு செஞ்சீங்கன்னா அப்ப என்ன பண்றது? போங்க இங்க இருந்து. கமல் அப்புறம் கரியா அந்த இடத்துல இருந்தும் வந்து போய் வந்துட்டாங்க. ரொம்ப நாள் வர முயற்சி செஞ்சதுக்கு அப்புறமா கூட அவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கல. அப்போ கமல் இப்படி சொன்னாரு. எல்லாம் அந்த ஜெயிலால தான் நடந்துச்சு. நம்ம உள்ள போகலைன்னா இப்படி நமக்கு நடந்திருக்காது. வானம் அந்த ஜெயிலுக்கே போயிடலாம். கமல் அப்புறம் கரியா எந்த ஜெயில 14 வருஷம் இருந்தாங்களோ அதே ஜெயிலுக்கு போனாங்க. அவங்க அந்த ஜெயிலுக்குள்ள போயிட்டு ஆங்கிலேய ஜெயிலர்கிட்ட இப்படி சொன்னாங்க. எங்களை எந்த காரணமும் இல்லாம 14 வருஷம் ஜெயிலுக்குள்ள வச்சுட்டீங்க. அதனால வெளியே போனா யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க, சாப்பாட்டுக்கும் வழி இல்லை. எங்க குடும்பமும் எங்களை பார்த்து பயப்படுது.
நீங்க 2 பேரும் வேலை இல்லாம மறுபடியும் ஜெயிலுக்கு வந்திருக்கீங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நாங்க என்ன கொடுக்க முடியும்? எங்களுக்கு வேலை கொடுங்க, வேற என்ன? இல்லாட்டி நடக்கிறதே வேற. உங்களை மாதிரி தினமும் எத்தனை பேரை பார்க்கறது? தினமும் உங்களை மாதிரி யாராவது வந்து வேலை கேட்டு தொல்லை பண்றாங்க. என்ன சொன்னீங்க? எங்களை மாதிரி நிறைய பேரா? அவங்களெல்லாம் எங்க பார்க்கறதுன்னு சொல்ல முடியுமா? நீங்களே போய் பாருங்க. நான் ஒன்றும் உங்க வேலைக்காரன் இல்லை. கமல் அப்புறம் கரியா எல்லாம் வேலை இல்லாத ஜெயில் கைதிகளை தேடுறதுக்காக போனாங்க. பார்த்துட்டு இருக்கும் போதே நிறைய வேலை இல்லாத கைதிகள் சேர்ந்துட்டாங்க. கமல் அவங்க கிட்ட இப்படி சொன்னாரு. நமக்கு எதுவும் வேலை இல்லை. நம்ம எல்லாம் ஒன்னா வேலை தேடினா நமக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு வேலை கிடைக்கும். ஆனா கமலண்ணா, நம்ம என்ன பண்றது? நமக்கு எந்த வேலையும் தெரியாது, வேலை செய்யறதுக்கு பொருள் எதுவும் இல்லையே. சரிதான், இந்த சமுதாயமும் நம்மளை ஒதுக்கி வச்சிருச்சு. இப்படி இருக்கப்போ புதுசா என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு சாப்பிட மட்டும் தானே தெரியும், வேற எதுவும் தெரியாதுல? உங்களை நினைச்சா கேவலமா இருக்கு. ஆனா எங்களுக்கு சமைக்கவும் தெரியும். சாப்பாடை பத்தி பேசுறப்போ நம்ம ஏன் ஹோட்டல் ஆரம்பிக்க கூடாதுன்னு தோணுது. சாப்பாடு பண்ணி கொடுத்து நல்லா பணம் சம்பாதிக்கலாமே. இல்ல, அதெல்லாம் வேணாம். நான் இதுக்கு சம்மதிக்கல. கமலண்ணா, பொருட்களை கடன்ல வாங்கி நம்ம ஹோட்டல் ஆரம்பிக்கலாம். நல்ல ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. கிராமத்துல இருக்க என் வீடு அதுக்கு சரியான இடமா இருக்கும். நாளைக்கே நம்மளோட ஜெயில் ஹோட்டல் ஆரம்பிக்கலாம். முன்னாள் ஜெயில் கைதிகள் இந்த ஹோட்டலை நடத்துவாங்க. கமல் அப்புறம் கரியா 2 பேருமே சேர்ந்து கமலோட வீட்டை ஒரு ஜெயில் மாதிரியான ரெஸ்டாரண்டா மாத்திட்டாங்க. அது அந்த கிராமத்துக்கு ரொம்பவே பக்கத்துல இருந்தது. எல்லா கைதிகளும் ஊர் ஊரா போய் அவங்களோட ஜெயில் ரெஸ்டாரண்ட் பத்தி பிரச்சாரம் செஞ்சாங்க. பார்த்துட்டு இருக்கும் போதே கொஞ்சம் காலம் கடந்துருச்சு. கமலோட ஜெயில் ரெஸ்டாரண்ட் சூப்பரா ஓடிட்டு இருந்தது. கமல் அப்புறம் மற்ற கைதிகளோட உழைப்பு இப்போ பலன் கொடுத்துட்டு இருந்தது. அண்ணே, எனக்கு ஆலு பராட்டாவும் தயிர் பச்சடியும் கொடுக்குறீங்களா? கண்டிப்பா, நான் கொண்டு வரேன். கொஞ்சம் அந்த டேபிள்ல உட்காருங்க. இது ஜெயில் ரெஸ்டாரண்ட்ன்றதுனால எனக்கு ஜெயில் சாப்பாடு மாதிரி கொடுக்க கூடாது. நான் ரொம்பவே ஆபத்தானவ, ஞாபகம் வச்சுக்கோ. எல்லா ஜெயில் கைதிகளும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா ஜெயில் தண்டனை அனுபவிச்சதுக்கு அப்புறம் இங்கதான் அவங்க எல்லாருமே அவங்க குடும்பத்தோட இணைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கமலோட குடும்பமும் ஜெயில் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அந்த ஜெயில் கைதிகள் நடத்திட்டு இருக்கிற ஹோட்டல் பத்தி அந்த ஆங்கிலேய ஜெயிலருக்கு தெரிய வந்தது. நான் கேள்விப்பட்டேன், விடுவிக்கப்பட்ட கைதிகள் புதுசா ஏதோ ஆரம்பிக்கிறாங்கன்னு. என்ன பண்ணுறதையா? எல்லாத்தையும் திருப்பி உள்ளே போட்டுடலாமா? அவங்க அடிமையா தான் இருக்கணும். உணவுல விஷம் கலந்துட்டாங்கன்னு அவங்கள அரெஸ்ட் பண்ணிரு. நடந்ததும் அப்படிதான். அடுத்த நாள் ஆங்கிலேய ஜெயிலரும் அவரோட சிப்பாய்களும் அந்த ஜெயில் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அவங்கள கலப்படம் செஞ்ச சாப்பாட்டை வித்திருக்காங்கன்ற பொய்யான குற்றத்தை சாட்டி அரெஸ்ட் பண்ண நினைச்சாங்க. உணவுல விஷம் கலந்த குற்றத்துக்காக நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். நீங்களாம் எங்க இருக்கணும்னா ஜெயிலுக்குள்ளதான், ஜெயிலுக்கு வெளியே இல்லை. அப்புறம் ஆங்கிலேய ஜெயிலரும் அவரோட சிப்பாய்களும் அந்த கைதிகளை எல்லாரையும் கைது செய்ய போனப்போ எல்லா ஊருக்காரங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க கிட்ட இப்படி சொன்னாங்க. இங்க இருந்து எல்லாம் போயிருங்க, இல்லாட்டி நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் உங்களால வெளியே போகவே முடியாது. உங்களையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாதான் சரியா வரும். அந்த ஆங்கிலேயர் இப்படி சொன்னதுமே கும்மன் மாமா தன்னோட பையில இருக்கிற தெய்வீகமான அகர்பத்தியோட சாம்பலை வெளியில எடுத்தாரு. அப்புறம் அவங்க கிட்ட இப்படி சொன்னாரு. என்னோட கையில இந்த திவ்ய அகர்பத்தியோட சாம்பல் தெரியுதுல, இதுக்கு மந்திர சக்தி இருக்கு. இத நான் உன் மேல போட்டேனா உன் வாழ்க்கையே வீணா போயிரும். நான் இந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் நம்புறதில்ல. கும்மன் மாமா அவங்க மேல அந்த அகர்பத்தி சாம்பலை தூக்கி வீசினாரு. இதனால அந்த ஆங்கிலேயர்களுக்கு கண் தெரியாம போயிடுச்சு. ஐயோ, ஏன் எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது? ஓ மை காட், ஏன் எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது? என்ன மன்னிச்சிடுங்க, இனி நான் இந்த தவறை பண்ண மாட்டேன். இப்போ உனக்கு வெறும் கண்ணு தான் போயிருக்கு, மரியாதையா போயிரு, இல்லனா உடம்பே போயிரும். கும்மன் மாமாவோட இந்த மந்திர சாம்பல் அவங்களோட ஜெயில் ரெஸ்டாரண்ட்டை காப்பாத்திடுச்சு. அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா ஊர்க்காரங்களும் ஒற்றுமையா இருந்து அவங்கள எல்லாரையும் எதிர்த்து அவங்கள ஊர்ல இருந்தே விரட்டிட்டாங்க. பவன் அப்புறம் சோனு கூட பிறந்த சகோதரர்கள். அவங்க அம்மா இறக்கறதுக்கு முன்னாடி சோனுவை பாத்துக்கிற பொறுப்பு பவன் கிட்ட ஒப்படைச்சாங்க. ஏன்னா பவன் ரொம்பவே புத்திசாலி, ஆனா சோனு ரொம்பவே அப்பாவி. என் கண்ணுங்களா,
என்னோட கடைசி நேரம் வந்துச்சு. எனக்கு சோனு பத்தியே கவலையா இருக்கு. அவன் ரொம்பவே அப்பாவி பையன். அவன் எப்படி வாழ போறானே தெரியல. இது மட்டும் இல்லாம சோனு ஒரு மாற்றுத்திறனாளி வேற. அம்மா நீங்க இப்படி எதுக்கு சொல்றீங்க? கண்ணா, எல்லாரும் ஏதாவது ஒரு நாள் போக வேண்டியவங்க தான். எனக்கான நேரம் இப்போ வந்திருக்கு. நான் உங்க 2 பேரோட அப்பா கிட்ட போயிட்டு இருக்கேன். பவன், நான் சோனுவோட பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். நம்மளோட வயல் பூமி இருக்குல்ல, அங்க விவசாயத்தை பண்ணு. அதால நீ உன்னோட வாழ்க்கைய ஓட்டு. சோனுவை நல்லா கவனிச்சுக்கோடா. இப்படி சொல்லிட்டு சோனுவோட அம்மா இறந்துட்டாங்க. சோனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. பவனுக்கும் அம்மா இறந்து போயிட்டாங்களேன்ட்டு வருத்தம் இருந்தது. ஆனா அதோடவே அவன் சந்தோஷமும் பட்டான். ஏன்னா அவனுக்கு சொந்தமா ஒரு சின்ன வயல் பூமி கிடைச்சிடுச்சு. இதனால அவனோட வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும்னு யோசிச்சான். அம்மா போனது போனாங்க. இப்போ எல்லாத்தையும் நான் ஒருத்தன் தான் பார்க்கணும். அந்த சோனுவை நான் எத்தனை நாளைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறது? எனக்கு குடும்பம் வரும், எனக்கு குழந்தை குட்டி வரும். வாழ்க்கை முழுவதும் அந்த சோனுவை கூடவே வச்சுக்க முடியுமா? இல்லை, அப்படி பண்ண விட மாட்டேன். பவன் சோனுவை எப்படி தான் கிட்ட இருந்து தூரமாக்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்பதான் அவனோட தந்திரமான மூளைக்கு ஒரு உபாயம் தட்டிடுச்சு. அவன் உடனே சோனுவை கூப்பிட்டு இப்படி சொன்னான். பாரு சோனு, அம்மா நம்ம விட்டு போயிட்டாங்க. என்கிட்ட உன்னை பார்த்துக்க சொல்லி போயிருக்காங்க. இவ்வளோ பெரிய நிலம் இருக்கு, அதை ஒருத்தனை எப்படி நான் சமாளிக்க முடியும்? எனக்கு விவசாயம் பண்ண வராது. இவ்வளோ பெரிய வயல்ல நான் எப்படி விவசாயம் பண்ண முடியும்? அது எனக்கு வராது. ஏன்னா அம்மா கூட நான் விவசாயத்துக்கு போனதே இல்லை. நாலு ஃபுல்லாக நீதான் போய் அம்மா கூட இருந்திருக்க. அம்மா என்னை விவசாயம் பண்ணுறதுக்கே விட மாட்டாங்க. வெறும் படிக்க சொல்லுவாங்க. அண்ணே, நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? நான் விவசாயத்தை பார்த்துக்கிறேன். நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. சோனு, ரொம்ப நல்ல பையனே. நீ வயலை பார்த்துக்கிட்டு எனக்கு இருந்த ஒரு பெரிய பாரத்தை நீ இறக்கி வச்சிட்ட. நீ வயலை பார்த்துக்கோ, நான் நல்லா படிக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இப்போ வயலுக்கு போகிறேன். சோனு கடும் வெயில்ல கூட விவசாயத்தை செஞ்சான். அவன் கோதுமை பயிரும் அப்புறம் கடலை பருப்பு பயிரை விளைச்சான். அவனோட வயல்ல அந்த 2 பயிரும் ரொம்பவே நல்ல விளைச்சல் கொடுத்துச்சு. அந்த விளைச்சலை பார்த்து சோனு ரொம்பவே சந்தோஷப்பட்டான். ஏன்னா அவனோட கஷ்டம் பலன் கொடுத்துச்சு. சோனு உடனே பவன் கிட்ட ஓடிக்கிட்டே போனான். அட, எதுக்கு ஓடி வந்துட்டே இருக்க? ஆகாயமே விழுந்த மாதிரி இப்படி ஓடிக்கிட்டு வர? உன்னால் நடக்கக்கூட முடியாது. இப்போ பாரு எப்படி ஓடுற நீ. அண்ணே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. அங்கே பாருங்க, என்னோட உழைப்பு எப்படி விளைஞ்சு நிற்குதுன்னு. கோதுமை செடியெல்லாம் எப்படி விளைஞ்சு நிற்குதுன்னு. காத்துக்கும் வெயிலுக்கும் தங்கம் போல மின்னுது. கொள்ளு அப்புறம் கோதுமை ரொம்ப நல்லா விளைஞ்சிக்கிட்டே வருது. ஆஹா, நிஜமாவா? பவன் அவங்களோட வயல்ல கோதுமை அப்புறம் கடலை பருப்பு விளைச்சலை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அதோடவே அவனோட மனசுல பேராசையும் உண்டாச்சு. இந்த சோனு இங்கே இருந்தானா இவன் பாதி மட்டும்தான் எனக்கு கொடுக்கணும். இவனுக்கு கொஞ்சம் கோதுமையெல்லாம் கொடுத்துட்டு அவனை துரத்திடலாம். இங்கே பாரு சோனு, நீ உழைச்சிருக்க, அது நல்ல விஷயந்தான். ஆனால் நான் தான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். உன்னோட கோதுமை அப்புறம் கொள்ளை எடுத்துக்கிட்டு இங்கிருந்து போயிரு. அண்ணே, நீ எதுக்கு அப்படி சொல்கிற? அம்மா 2 பேரும் ஒன்றா இருக்க தானே சொன்னாங்க. அம்மா இப்போ உயிரோட இல்லை, அதனால நீயும் கூட என்னை விட்டு போயிரு. பவன் சோனுவை கழுத்து பிடிச்சு துரத்து விட்டுட்டான். சோனு ரொம்பவே கவலையா ஒரு நதி கரை கிட்ட உக்காந்துக்கிட்டான். அப்பதான் அவனோட ஒரு ஃப்ரெண்ட் அனில் அங்க வந்தான். அவன் சோனு கிட்ட சோனுவோட சோகத்துக்கான காரணத்தை கேட்டான். சோனு அனில் கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொன்னான். அனில் சோனுவோட கவலைய புரிஞ்சுக்கிட்டு அவன் சோனுவை தன்னோட வீட்டுக்கு வர சொல்லி கேட்டான். டே, எங்கள் அண்ணன் இப்படி பண்ணுவான்னு நான் நம்பவே இல்லை. என்னை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. நான் இப்போ எங்கே போய் வாழட்டும்? வெறும் இந்த கோதுமை அப்புறம் இந்த கொள்ளை எடுத்துக்கிட்டு நான் எப்படி வாழ முடியும்? சொல்லப்போனா அண்ணனோட தப்பு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஊனமுற்றவன் புத்திசாலி இல்லாமல் இருக்கிறவங்க வீட்டில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? நீ எதுக்கடா கவலைப்படுற? நீ புத்திசாலி தாண்டா. நீ நேர்மையாக இருக்க. எல்லாருக்கும் அவங்க திறமை பற்றி அதிகமாக தெரியாது. அப்படி என்னடா திறமை இருக்கு எனக்கு? நீ ஒன்றும் கவலைப்படாத, என் வீட்டுக்கு வா.
எங்கள் அம்மா பருப்பு சமையல் பண்ணியிருக்காங்க, வா உனக்கு சாப்பிட கொடுக்குறேன். சோனு வேண்டான்னு எத்தனையோ வாட்டி சொன்னான். ஆனாலுமே அனில் சோனுவை அவனோட கூட்டிட்டு போயிட்டான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சோனுவை பருப்பால செஞ்ச ஒரு உணவை சாப்பிட வச்சான். அது சோனுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. இது ரொம்ப நல்லா இருக்கு, நான் விருப்பப்பட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி ருசியான சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்லை. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. நீ இதுக்கு உங்ககிட்ட இருக்கிற அந்த பருப்பெல்லாம் எடுத்து பருப்பில் ஒரு நல்ல டிஷ்ஷை பண்ணக்கூடாது? பண்ணலாம், ஆனால் என்கிட்ட இடமே இல்லையே. அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத, அதை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அனில் சோனுக்கு ரொம்பவே உதவி செஞ்சான். சோனு அனிலோட உதவியால பருப்பு உணவை தயார் செஞ்சான். ஆனா அந்த பருப்பு உணவை சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு கஸ்டமரும் வரவே இல்லை. அப்பதான் ஒரு வயசான அம்மா அங்க வந்தாங்க. அவங்க சோனு கிட்ட சாப்பாடு கேட்டாங்க. அம்மா, இன்னைக்கு தான் கடையை நான் திறந்திருக்கேன், யாருமே இன்னும் வரல. நீங்கள் தான் என்னோட மொதல் கஸ்டமர். உங்களுக்கு நான் பருப்பு டிஷ்ஷை கண்டிப்பாக கொடுக்குறேன். ஆனா கண்ணு, இன்னைக்குதான் நீங்க முதல் தடவையா சமைச்சிருக்கீங்க. அதுக்கு மாறா என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையேப்பா. உங்ககிட்ட விலை உயர்ந்த பொருள் இருக்கு, அதான் உங்க ஆசீர்வாதம். நீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, நீங்க இந்த டிஷ்ஷை சாப்பிடுங்க. அந்த வயசான அம்மா பருப்பு உணவை சாப்பிட்டு ரொம்பவே சந்தோஷமா அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பையில இருந்து கொஞ்சம் கடலை பருப்பு எடுத்து இப்படி சொன்னாங்க. என்கிட்ட உனக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல, ஆனா ஒண்ணு, என்கிட்ட கடலை பருப்பு இருக்கு. இத என்னோட ஆசீர்வாதமா நினைச்சுக்கிட்டு உன்கிட்டயே வச்சுக்கோ. அப்புறம் இத உன்னோட பருப்பு உணவுல சேர்த்துடு. இப்படி சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் சோனு மறுபடியும் பருப்பு உணவை தயார் செஞ்சான். அப்புறம் அந்த வயசான அம்மா கொடுத்த கடலை பருப்பை அந்த பருப்பு உணவுக்குள்ள போட்டான். அந்த உணவை சமைக்கிற நேரத்துல வெளியில நிறைய கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால சோனுக்கு நிறைய வருமானம் கிடைச்சது. அந்த காசை பார்த்து அவனால சுத்தமா நம்பவே முடியல. என்னால நம்பவே முடியல, ஒரே நாள்ல எவ்வளோ காசா? நேற்று நைட்டு வரைக்கும் ஒரு கஸ்டமர் கூட வரல தெரியுமா? இது எல்லாமே உன்னோட புண்ணியத்தோட பலன். நீ அந்த பாட்டிக்கு சாப்பாடு கொடுத்தல்ல, அதுக்கு பதிலாக அவங்க கொடுத்த அந்த தானியத்தால தான் இது எல்லாமே நடந்திருக்கு. அந்த தானியத்தை கொடுத்து அவங்க உன்னை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. அதனால பகல்ல 2 மடங்கு, ராத்திரி 4 மடங்கு லாபம் கிடைக்கும். இந்த பருப்பு சமையல் மந்திர சமையலா மாறிடுச்சு. சோனு இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவனும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறத நிறுத்தவே இல்ல. அந்த பருப்பு உணவை எல்லா கஸ்டமர்ஸும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாயந்தர வேளையில அந்த உணவு ஒரு வேளை மிஞ்சி போயிட்டா யாரெல்லாம் சாப்பிட்றதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த பருப்பு உணவை கொடுத்து உதவி செஞ்சுட்டு இருப்பான். அவன் ஏழை மக்களுக்கு எல்லாருக்குமே அந்த பருப்பு உணவை கொடுத்துட்டான். அவனும் வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே இருந்தான். இப்போ சோனு ஒரு பெரிய பணக்காரன் ஆயிட்டான்.